நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா பண ஈர்ப்பு. பணத்தை வந்து அந்த ஈர்த்து உங்ககிட்ட கொடுக்கணும். கடன் தொல்லை வந்து முற்றிலுமாக நீங்கணும். பணம் வசியம் வந்து ஆகிக்கிட்டே இருக்கணும். பணம் வசியம் பண்ண அந்த பணம் வசியம் செய்கிறதுக்கான ஒரு பூஜை முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. பணமானது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இரும்புக்கும் உள்ள ஈர்ப்பு எவ்வளோ ஒரு வித்தின் செகண்டில் அதை போய் ஒட்டிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒரே ஒரு சின்ன பரிகாரத்தினால பண வசியமானது உங்களை தேடிக்கிட்டே வரும். உங்கள் கையில் எப்போவுமே பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரே ஒரு பொருள் போதும். அந்த பொருளை வச்சு நம்ம எப்படி சின்னதாக ஒரு பரிகாரம் அந்த வசியமை எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணம் வசியம் உண்டாக தாந்திரிக பரிகாரங்கள் நிறையவே உண்டு. இந்த பரிகாரத்தால் தன தானியம் பெருக வீட்டில் பண வசியம் உண்டாக செய்ய வேண்டிய எளிய பரிகாரம். இதை பெண்கள் தான் செய்ய வேண்டும். குடும்பத்தில் இருக்கும் இல்லத்தரசிகளை லக்ஷ்மியுடன் ஒப்பிடுவார்கள். ஒவ்வொரு பெண்களும் தங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை செல்வம் பெருகணும், அனைவரின் நலனில் அக்கறை இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு மகாலட்சுமியாக போற்றப்படும் அந்த இல்லத்தரசிகள் தான். அவங்க இந்த பரிகாரம் செய்து முடிப்பதற்குள் ஒரு வாரத்திற்குள் நிறைய மாற்றங்கள் வளர்ச்சிகள் எல்லாமே பாசிட்டிவாக மாறி அந்த வீட்டு சூழ்நிலையே அவங்க இல்லத்தரசி மூலயமா எல்லாமே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான ஒரு வழி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் செய்த பிறகு கவலை இருக்காது, கடன் தொல்லை இருக்காது, பணம் வந்து இல்லையே என்ற அந்த வார்த்தை இருக்காது. எல்லாமே சரியாகிவிடும். எல்லாமே நமக்கானது கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் சரியாக அமைந்து விட்டது என்று தான் சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோவை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது, பணம் வரப்போகுது, கடன் தொல்லை நீங்க போகுது என்று தான் அர்த்தம். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறார் கடவுள்னா உங்கள் பிரச்சனைகள் வந்து முற்றிலும் நீங்குது என்று தான் அர்த்தம். வீட்டில் வந்து இல்லத்தரசிகள் வந்து செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எந்த பொருட்களும் இல்லை என்று சொல்லவே கூடாது. முதல்ல எந்த வார்த்தையை நீங்கள் தவிர்க்கிறீங்கோ யூஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இல்லை. இல்லை வந்து அந்த வார்த்தையை கொஞ்சம் கூட நீங்கள் உபயோகமே செய்யவே கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கொஞ்சமாவது இருந்துக்கிட்டு இருக்க போகின்றது, இருக்குது பொருள் வந்து ஓரளவுக்கு இருக்குது, அந்த மாதிரி இருக்கும், இருந்துக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி பழகணும். நம்ம இல்லத்தரசிகளுடைய வாயிலிருந்து வந்து இல்லை என்ற ஒரு வார்த்தை கூட ஒரு நாளும் தப்பி தவறி கூட இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகம் செய்யக்கூடாது. இந்த பரிகாரம் செய்த பிறகு இந்த சக்தி வாய்ந்த இந்த திலகத்தை தயார் செய்யணும். ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது ஒரு சின்ன பரிகாரம். இந்த ரெண்டு மட்டும் செய்துட்டிங்கனாவே போதுமானது. உங்களுக்கு பண வசியம் ஏற்பட்டுவிடும். இதனுடன் சின்ன ஒரு பரிகாரம். அது என்னைக்கு செய்யணுன்றது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு தான் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஓரையில் சுக்கிர திசையில் யாருக்குன்னா லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மிகளும் வரக்கூடிய அந்த நேரம். அதுக்கப்புறம் சந்திர பகவானுடைய சூட்சமம். இந்த நேரத்தில் நான் சொல்கிற அந்த பரிகாரமும் அந்த வசிய மையம் செய்துட்டு, அந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமை செய்யணும். அந்த வசிய மையம் செய்துட்டு நீங்கள் நெத்தியில் வைக்க ஆரம்பிக்கணும். தொடர்ந்து இதை வச்சுக்கிட்டே வரணும். இப்போ எப்படி செய்ய சொல்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு
இந்த பரிகாரம் வந்து எப்போ எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றணுன்றது பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையில தான் மாற்றணும். இரவு 8 மணிக்கு தான் மாற்றணும். இதை நீங்கள் செய்கிறது வந்து யாருக்குமே தெரியாத இல்லத்தரசிகள் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். இதை செஞ்சுட்டு நீங்கள் பூஜை ரூமில் வேறு எங்கேயாவது வச்சிட்டிங்கனாவே போதும். அது யார் கண்ணுக்கும் தெரியாத இருந்தாலே உங்களுக்கான பண வசியமானது, உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி, நோய் நொடிகள் நீங்கிறது, கடன் தொல்லை நீங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக நேர்மறை ஆற்றல், நேர்மறை எண்ணத்தை தான் நீங்கள் உருவாக்குறீங்க. காரணம் சுக்கிரன், லக்ஷ்மி, சந்திரன் 3 பேருடைய ஆதிக்கமும் நீங்கள் உங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது அதுக்கான வசியம் வந்து உங்கள் கையில் நிறையவே இருக்கும். அதற்கான பற்றாக்குறை இல்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான பரிகாரம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி கப்பு, ஒரு கைப்பிடி உப்பு, வசம்பு, இந்த 3 பொருள். இதுக்கு தேவையான லக்ஷ்மி வசீகரம் செய்யக்கூடிய ரூபாய் தாள். உங்ககிட்ட சில்லறை காசாக எடுத்துக்கக்கூடாது, நோட்டு காசாக தான் எடுத்துக்கணும். ஒற்றை படையில் இருக்கிற தாளாக எடுத்துக்கணும். அந்த தாளை வந்து பார்த்திங்கன்னா அந்த தாள் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசம்பு வச்சு நல்லா ரோல் பண்ணி சுற்றிடணும். சுற்றிட்டு பச்சை கலரில் இருக்கிற நூலை தான் வந்து அதை கட்டணும். என்னன்னு சொல்லி கட்டணும் பார்த்திங்கன்னா ஓம் வசி வசி, ஓம் வசி வசின்னு 3 முறை சொல்லி 3 முடிச்சு போடணும். போட்டுட்டு அந்த நோட்டு காசு உள்ளார வசம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த வசம்பு உள்ள நோட்டு தாளை வந்து ஒரு கண்ணாடி குடுவையில் முதல்ல அந்த நோட்டு தாளை வச்சுட்டு அதுக்கு மேலே உப்புக்கல்லை வந்து போட்டுட்டு மேலே வந்து 1 ரூபாய் நாணயம் வந்து மேலே வச்சிடணும். வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வந்து அந்த 1 ரூபாய் காயின் மேலே சின்னதாக கொஞ்சோண்டு நம்ம அந்த அளவுக்கு ஒரு சிட்டிக்கை இருந்தால் போதும். போட்டுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை 8 மணிக்குள் 8லேருந்து 9க்குள்ளார செய்யணும். அந்த 8 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த திசையில் வைக்கணுன்றது பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் வந்து வைக்கணும். இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சாச்சா, இதுக்கான வசிய மை நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து வசம்பை வந்து நல்லா எரிக்கணும். இந்த வசம்பு கூட என்ன போட்டு எரிக்கணுன்றது பார்த்திங்கன்னா வெட்டி வேறு தான். வசம்பும் வெட்டி வேரும் பார்த்திங்கன்னா நல்லா எரிச்சிட்டிங்கன்னா நல்லா கருப்பாக சாம்பல் ஃபுல்லாகவே நல்லா அது கருப்பாகவே மாறிடும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நெய், ஒரு சிட்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் நுணுக்கி அதில் போட்டுட்டு இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சிங்கன்னா நல்லா கருப்பாக நல்லா மை மாதிரி இருக்கும். இதை வந்து அந்த கொட்டாங்குச்சிலே வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் இந்த மையை வந்து நெத்தியில் வச்சுட்டு போய் பாருங்கள். ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாகவே மாறும். எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற அடுத்த செகண்ட்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை தரமும் முற்றிலும் மாறக்கூடும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்து இதை செஞ்சால் நான் நல்லா இருப்பேன், இது எந்த நேரத்தில் எனக்கு அது தெரியுதுன்னா கடவுள் எனக்கான வழியை காண்பிக்கிறார் அப்படின்றது நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கான வேலைகளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. உங்களுக்கான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அது அபிவிருத்தி ஆகும், அதிக பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.